வணக்கம். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜர் ஐயாவை பற்றி சில கருத்துக்கள். 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தன் பாட்டி அவரை காமாட்சி என்று அழைப்பார். தன் தாயார் அவரை ராசா என்று அழைப்பார். இது நாளடைவில் காமராஜர் என்று பெயர் வந்தது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்பிலேயே முடித்தார். தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே செய்தித்தாள்களை படித்து அரசியலை நன்கு புரிந்து கொண்டார். 1954 முதலமைச்சராக பணிபுரிந்தார். மக்களுக்காக செய்த முதல் பணி கல்வி இல்லாத மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் கொண்டு வந்தார். ஏழை எளிய மாணவர்களுக்கு பணக்காரர் ஏழை வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இலவச சீருடை திட்டம் கொண்டு வந்தார். பசி பட்டினியில் வாடும் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்தார் என மக்களுக்காக யோசிச்சு திட்டங்களை கொண்டு வந்த காமராஜர் ஐயா மக்களின் வாழ்வில் கல்வி சுடரை ஏற்றினார். அதனால் காமராஜர் ஐயாவை கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அனைவராலும் போற்றப்பட்டது. மாணவரிடையே பல்வேறு போட்டிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி காமராஜர் ஐயாவின் பிறந்த நாளை அனைத்து பள்ளிகளிலும் கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பணிபுரிந்தார். 1975 அக்டோபர் 2 72 வயதில் காலமானார். 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மூச்சு விடுபவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து நிற்பவர் தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா. நன்றி, வணக்கம்.